வெல்கம் டு தமிழ் காவியம். தவிர மிச்சம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சது. ஏன் இது என் கண்ணுக்கு தெரியல? அவங்க வீட்ல நான் அத படிச்சனா இல்லையா? அப்போ வீராக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா பட்டு நமக்கு எதுவும் தப்பா சொல்லாதே. அதே மாதிரி நெற்றிக்கண் இதுவரைக்கும் எதையுமே நமக்கு காட்டாம இருந்ததும் இல்ல. என்ன நடக்குது அப்படின்னு நெத்திய தொட்டி பார்த்தான். எதுவும் பெருசா வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. பட்டு அப்படின்னு 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்தான். ஆனா அதுவும் வர்ற மாதிரி தெரியல. டக்குன்னு அவனுக்கு அழகு ஞாபகம் வந்துச்சு. பக்கத்துல தான் இருக்கா, அவகிட்ட ஏன் கேட்டு பார்க்க கூடாது அப்படின்னு அவளை தேடி வந்தான். அவங்க டென்ட் வெளியே நின்னுக்கிட்டு அழகி அப்படின்னு குரல் கொடுத்தான் வீரா. அவளுக்கு பதில பக்கத்துல இருந்த கேசி தான் வெளியே வந்தான். என்னடா அழகிய கூப்பிட்டு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டான். இல்லடா, அவங்க வீட்டுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்ஸ் பத்தி ஒரு தடவை பேசிட்டு இருந்தோம். அதுல சந்தேகம் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அதான் அழகி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு வீரா பதில் சொன்னான். உனக்கு டவுட்டா? மாஸ்டருக்கே டவுட்டா? ப்ரொஃபஸருக்கே டவுட்டா அப்படின்னு பெரிய ஜோக் சொல்லிட்ட மாதிரி கேசி சிரிக்க, வீரா அவனை கண்டுக்காம அழகி டென்டூல நுழைஞ்சான். அங்க அவ தியானம் பண்ற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அழகி அப்படின்னு வீரா கூப்பிட கண்ணை திறந்த பார்த்துட்டு, சொல்லு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா. உங்க வீட்ல ஹோலி மார்ஷியல் ஆர்ட் புக் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நேரடியா கேட்டான். எனக்கு புக்ஸ் பத்தி எதுவும் தெரியாது வீரா, தாத்தா தான் அதெல்லாம் அடுக்கி வைப்பாரு, இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குற அப்படின்னு கேட்டா அழகி. இவ்ளோ நேரம் அவ பேசின எந்த வார்த்தையும் வீரா கண்ணை பார்த்து பதில் சொல்லவே இல்லை. எங்கேயோ தரைய பார்த்துட்டு தான் பேசிட்டு இருந்தா. அதுவே வீராக்கு சந்தேகத்தை கிளப்புச்சு. இருந்தாலும் அவனால அழகி மேல ஒரு துளி கூட சந்தேகப்பட முடியல. ஆனா அதுக்கு பதிலா அழகி தாத்தா மேல டவுட் வந்துச்சு. சரி அழகி, நீ உன் வேலையை பாரு, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். வீரா அவன் உடன் ஹவுஸ் உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் பட்டு அவன் தோள் மேல வந்து உட்காந்துச்சு. உனக்கு அழகி மேல என்ன சந்தேகம் அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. அதுக்கு காரணம் நீதானே. அவங்க தாத்தா வீட்டுல படிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நீ பட்டுக்கு போயிட்ட. நெற்றிக்கண் மூலமா தெரிஞ்சுக்கலாமான்னு முயற்சி பண்ணாலும் எதுவும் வரமாட்டேங்குது. அதான் அவகிட்ட கேட்டேன். ஆனா அழகி பட்டும் படாம பதில் சொல்லிட்டா. ஒருவேளை இந்த நெற்றிக்கண் மாதிரி அழகி தாத்தாவும் ஏதாவது மாய மந்திரம் வச்சிருப்பாரோ, அதான் எனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வீரா கேட்டான். அவ்வளோ சீன் எல்லாம் அழகி தாத்தாக்கு கண்டிப்பா இல்ல. ஆனா அந்த ஹோலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்குக்கு இருக்கு. அது ஒரு பொக்கிஷம். எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சிடாது. அது மட்டும் இல்ல, அத உனக்கு காமிக்காததுக்கு காரணம் அந்த புக் உன் கையில கிடைக்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. அடுத்து வந்த நாட்கள் வீரா, அழகி, கேசி 3 பேருக்கும் பேசிக் ட்ரெயினிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மாஸ்டர் கிட்ட வீரா எந்த சாய்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லணும். அதுக்காக ஸ்கை கார்ட்ஸ் பெட்டாலியனுக்கு அவன் மட்டும் தனியா வந்தான். முதல் நாள் வந்த அன்னைக்கு பார்த்தது இப்பவும் வீரா கண்ணுக்கு எல்லாமே பிரமிப்பா தான் இருந்துச்சு. வீரா டாஸ்க்ல ஜெயிச்சிருந்ததால அங்க இருந்த பாதி பேர் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. நேரா மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவனோட சாய்ஸ் சொல்லிட்டான். உண்மையாவே அவருக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. 3rd ஸ்டேஜ்ல இருக்கிற பையன் எப்படி ஹோலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. உடனே வீரா கிட்ட, நீ இங்கேயே இரு, உன் சாய்ஸ் பத்தி உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. உள்ளேயும் அந்த மாஸ்டர் மாதிரி தான். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இருந்தாலும் வீரா திறமை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததால இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. திரும்பவும் அந்த மாஸ்டர் வந்து வீராவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஊரை விட்டு வெளிய தனியா இருந்த கருப்பு பில்டிங் அது. நைட் டைம்ல அப்படி ஒரு பில்டிங் அங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு கருப்பு கலர்ல பெயிண்டிங் அடிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம், 3 மாடி இருக்கிற அந்த பில்டிங்க்கு சுத்தி ஜன்னல் எங்கேயுமே வைக்கல. உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், வெளியே வர்றதுக்கு ஒரு எக்ஸிட், அவ்வளவுதான். இப்படி ஒரு விசித்திரமான இடத்தை வீரா இப்பதான் முதல் தடவை பாக்குறான். நல்ல வேளை அவனை டே டைம்ல கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதனால பயம் இல்லாம இருந்துச்சு. இல்லனா கண்டிப்பா உள்ள போகவே யோசிச்சிருப்பான். பட்டுவும் வீரா கூட தான் இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நெருங்கும் போது மாஸ்டர் யார்கிட்டயோ பர்மிஷன் வாங்கறதுக்காக வீராவை தனியா இருக்க சொல்லிட்டு உள்ள போனாரு. பட்டு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சது. அப்பாடா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உன் வாயில இருந்து நல்ல விஷயத்த சொல்லி இருக்க, அதுக்காக உன்னை சும்மா விடுறேன். இருந்தாலும் எதுக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்டான் வீரா. இது என்ன இடம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. வீரா தெரியலன்னு சொன்ன உடனே பட்டு அவனுக்கு புரிய வைக்க, அத கேட்ட வீராக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
எபிசோட் 45. வீரா டாஸ்க்ல ஜெயிச்சதுக்கு அவனுக்கு கொடுத்த 2 சாய்ஸ்ல ஹோலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவனை ஒரு கருப்பு பில்டிங் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அதே சமயம் பட்டு வீரா கிட்ட இது எந்த இடம்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியல, ஏதோ அந்த ஆர்ட் ஆஃப் பொக்கிஷம்னு ஏதோ சொன்னியே, அந்த பொக்கிஷத்துக்காக தனியா இவ்ளோ பெரிய இடம் கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீரா சொன்னான். பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. ஆனா இது ஒரு லைப்ரரி, அதாவது லிங்கம் தாத்தா வீட்ல எப்படி நம்ம ஊர் அகாடமி பசங்களுக்காக இருக்கோ அதே மாதிரி இந்த ஊர் பசங்களுக்காக இத வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்பாடா, இதுக்கா இவ்வளோ பில்டப், நான் கூட ஏதோ பெருசா இருக்குமோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு வீரா அவன் நெஞ்ச தடவிட்டு சொன்னான். ஹலோ ஹலோ, உண்மையாவே பெருசுதான், உள்ள போங்க அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. சரியா அந்த சமயத்துல மாஸ்டர் வந்து வீராவை உள்ள கூட்டிட்டு போனாரு. உண்மையாவே பட்டு சொன்ன மாதிரி வெளிய மட்டும்தான் கருப்பு, உள்ள வேற லெவல்ல இருந்துச்சு. முதல்ல என்ட்ரன்ஸ் கிட்ட 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி வீராவை நிக்க வச்சாரு மாஸ்டர். இது உன்னோட முதல் டெஸ்ட், இந்த இடம் என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏற்கனவே பட்டு அவனுக்கு அது லைப்ரரின்னு சொல்லி இருந்தது வசதியா போயிடுச்சு. யோசிக்காம அதே பதில வீரா சொன்னான். அவங்க எந்த ஆச்சரியமும் படல. அடுத்த செகண்ட் மாஸ்டரும் வீராவும் லிஃப்ட் மாதிரி நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து அப்படியே மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு பிடிமானம் இல்லாம மாஸ்டர் கைய பிடிச்சுக்கிட்டான் வீரா. அவர் எதுவும் சொல்லல, ஆனா வீராவை சந்தேகமா பார்த்தாரு. ஐயோ, பாக்குறாரே, இதான் முதல் தடவை வேற, எப்படி இத லைப்ரரி தான் கரெக்டா சொன்ன அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்குள்ள என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சான் வீரா. நல்ல வேளை அவரு அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. அதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க 3 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர், எங்கள ஒருத்தர் மட்டும்தான் 9th ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம், அது யாருன்னு இப்ப நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே மாதிரி டெக்னிக்ஸ வீரா முன்னாடி பண்ண ஆரம்பிச்சாங்க. நெற்றிக்கண் இருக்க பயமேன். வீரா 5 நிமிஷத்துல டக்குன்னு அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டான். இப்பவும் மாஸ்டர் வீரா கிட்ட எதுவும் கேட்கல. அடுத்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க கிட்டத்தட்ட 20 பேர் ஒரே மாதிரி கட்டாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீரா, இங்க உனக்கு எந்த டெஸ்டும் கிடையாது, நீ உள்ள இருக்கிற எல்லா டெக்னிக்ஸையும் போய் முதல்ல பாரு, உனக்கு தேவையானதை கத்துக்க 7 நாளைக்கு நீ இங்க வரலாம், அதுக்குள்ள இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ள வாங்கிக்க பாரு அப்படின்னு கூட இருந்த மாஸ்டர் சொன்னாரு. அந்த இடம் சுத்தி சிகப்பு கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. வீரா வயசு பசங்க தான் மேக்சிமம் அங்க இருந்தாங்க. ஒருத்தர் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்ல. அடுத்தடுத்து வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. மாஸ்டர், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், கேட்கலாமா அப்படின்னு வீரா அவர் பக்கத்துல வந்தா. கேளு அப்படின்னு அவர் பர்மிஷன் கொடுத்த உடனே, எங்க ஊர்லயும் இந்த மாதிரி லைப்ரரி இருக்கு, ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் வீரா. நம்ம ராணா சாம்ராஜ்யத்துக்குள்ள வர்ற எல்லா ஊருக்கும் லைப்ரரி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஹோலி மார்ஷியல் ஆர்ட் பத்தியும் புக் இருக்கும். ஆனா அதை பார்த்து படிக்கிறவங்களுக்கு எதுவும் புரியாது. சில பேருக்கு படிச்சது ஞாபகமும் இருக்காது அப்படின்னு சொன்னார். அது ஏன் மாஸ்டர் அப்படின்னு வீரா புரியாம கேட்டா. இப்ப நமக்கு தேவையான விஷயம் எல்லாமே ஒரு நொடியில கிடைச்சிடுது. ஆனா அந்த காலத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தவம் இருப்பாங்க. 1 வருஷம், 2 வருஷம், இல்ல கிட்டத்தட்ட 20-30 வருஷம் வெயிட் பண்ணி தான் அவங்களுக்கு கடைசியில கிடைச்சிருந்துச்சு. அத பொக்கிஷமா பாதுகாத்து நமக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அருமை இந்த காலத்து பசங்களுக்கு தெரியணும்னு தான் இவ்வளவு ஏற்பாடும். ஹோலி மார்ஷியல் ஆர்ட் புக்கு உங்க ஊர்லயே இருந்திருக்கும், ஆனா அதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு மூலிகையை வச்சிருக்காங்க. அதனால நீ அதை படிச்சாலும் உனக்கு புரியாது, ஞாபகமும் இருக்காது அப்படின்னு மாஸ்டர் சொன்னாரு. அப்ப இங்கேயும் என்னால கத்துக்க முடியாதா அப்படின்னு வீரா வருத்தமா கேட்டான். இங்க முடியும், அதுக்கு காரணம் எங்க ராணா. பெரிய பெரிய மாஸ்டர் இருந்த காலத்துல அவங்க நம்பிக்கைய சம்பாதிச்சு ஆர்ட்டுக்குன்னு தன்னையே அர்ப்பணிச்சு வாழ்ந்தாரு. அத பார்த்துட்டு அந்த பொக்கிஷத்தோட ரகசியத்தை இவருக்கு மட்டும் தந்துட்டாங்க. அதனால இந்த சுத்து வட்டாரத்துல எந்த இடத்துலயும் கத்துக்க முடியாதத நீ இந்த லைப்ரரியில கத்துக்கலாம் வீரா அப்படின்னு உள்ள அனுப்பி வச்சாரு. இப்பதான் வீராக்கு நெற்றிக்கண் ஏன் இந்த இடத்தை பத்தி காமிக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, மனசார பட்டுவுக்கும் நெற்றிக்கண்ணுக்கும் கை கூப்பி
எனக்கு இந்த தகுதிய நீங்க குடுத்ததுக்கு நான் என்னைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான். உள்ள அவனுக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்தா வீரா, இதுல எழுதி இருக்கிற கோட் எல்லாத்தையும் ஒரு வாரத்துல படிச்சுக்க. ஒரே ஒரு கண்டிஷன், நீ யாருக்கிட்டையும் காமிக்க கூடாது. எங்களுக்கு தெரியாம பண்ணலான்னு ஏதாவது கோல்மால் நடந்துச்சு, அப்புறம் நாங்க எடுக்கிற ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி மாஸ்டர் வீரா கையில ஒரு கத்து பேப்பரை கொடுத்தாரு. அவர் அந்த பக்கம் போறதுக்குள்ள வீரா அந்த கத்து பேப்பரை இந்த பக்கம் எடுத்து வச்சா. உடனே திரும்பி பார்த்த மாஸ்டர் கோவமா வீரா கிட்ட வந்து, என்னடா அத கையில கூட உன்னால வச்சுக்க முடியாதா? எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு உன்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு தெரியாம ரொம்ப ஆடிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு கத்துனாரு. மாஸ்டர், நான் இத படிச்சிட்டேன், அதனால தான் கீழே வச்சேன் அப்படின்னு வீரா பொறுமையா சொன்னான். என்னப்பா என்கிட்டயே விளையாடுறியா? கொடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தெரியும்னு சொல்ற. உங்க இடத்துல விளையாடுற மாதிரி இங்க பண்ணக்கூடாது, தோலை உரிச்சு கையில கொடுத்துருவோம் அப்படின்னு வீராவை முறைச்சு பார்த்தாரு. நான் விளையாடல மாஸ்டர், உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க இதுல இருந்து என்ன ஏதாவது கேள்வி வேணும்னா கேளுங்க, என்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு வீரா சொன்னான். மாஸ்டர் அவனை நம்பவே இல்லை. அவர் பார்த்த பார்வையிலேயே வீரா புரிஞ்சுக்கிட்டான், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு. உனக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. வேணும்னா இத படி, வேண்டானா இங்கேயே வச்சுட்டு வா, அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு வீரா நினைச்சுக்கிட்டா. நீ தப்பு எதுவும் பண்ணல, ஆனா நெற்றிக்கண் மூலமா மெமரைஸ் பண்ணது அவருக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்கிறவங்க ஒரு வாரத்துல இல்ல, ஒரு வருஷம் ஆனா கூட இத மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால தான் அவருக்கு உன் மேல கோபமும் சந்தேகமும் வந்திருக்கு. இருந்தாலும் யார்கிட்டையும் இந்த மாதிரி இனிமேட்டு அதிகமா பேசி வைக்காத வீரா. ஒரு டைம் இல்லனாலும் ஒரு டைம் நம்ம மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பட்டு எச்சரிக்கை பண்ணுச்சு. அப்பதான் வீராவுக்கு அதிகமா மாஸ்டர் கிட்ட வாய் விட்டதை புரிஞ்சுக்கிட்டான். சரிப்பட்டு, நான் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உடனே திருத்திக்கிட்டான் அப்படின்னு உடனே திருத்திக்கிட்டான் வீரா. கொஞ்ச நேரம் அங்க சுத்தி பார்த்துட்டு அவனோட உட்டன் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்துட்டான். பட்டுவும் வீரா கூட தான் இருந்துச்சு. ஆனா காலையில இருந்து ஒரு மாதிரி சந்தோஷமா பட்டு இருக்கிறத வீரா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. என்ன பட்டு, காலையில லைப்ரரி வாசல்ல கூட கேட்டேன் ஏன் சிரிச்சேன்னு, பதில் சொல்லாம மழுப்பிட்ட, இப்பயாவது சொல்ல அப்படின்னு வீரா கண்ணை மூடி படுத்துக்கிட்டே கேட்டான். நம்ம மாராவும் ஜெயாவும் பண்ணிட்டு இருக்கிற சேட்டைய நினைச்சேன், சிரிச்சேன் அப்படின்னு இழுத்துச்சு பட்டு. அவங்க பேரை கேட்ட உடனே டக்குன்னு எழுந்து உக்காந்தான் வீரா. என்ன அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றியா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். 2 பேரும் ஏதாவது வம்பு பண்ணி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க, இங்க அந்த மாதிரி யாருமே இல்ல பட்டு அப்படின்னு வருத்தமா சொன்னா வீரா. அதுக்குள்ள கேசி வெளியில இருந்து வீராவை கூப்பிட்டான். அவன் கூட அழகியும் இருந்தா. வீரா வந்த உடனே 2 பேரும் அவனை விடாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்க போன? உன் பாட்டில் பாயிண்ட்ஸ் வச்சு என்ன வாங்கின? வேற இடத்துக்கு எங்கேயாவது உன்னை கூட்டிட்டு போனாங்களா அப்படின்னு மாறி மாறி அவனை கொடைஞ்சு எடுத்தாங்க. ஹோலி மார்ஷியல் ஆர்ட் பத்தி மட்டும் சொன்ன வீரா அந்த லைப்ரரி விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டான். சூப்பர் வீரா, எனக்கு உன்னோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அழகி மனசார அவனை வாழ்த்தினான். ஆனா கேசிக்கு வீரா சொன்னதை கேட்டு வருத்தமா ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அவனை விட 2 ஸ்டேஜ் சின்ன பையன் வீரா. எப்படி அடுத்தடுத்து அவனுக்கு மட்டும் எல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. ஆனா வெளியே காட்டிக்காம அவனும் வீராக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்ப திடீர்னு ஒரு பையன் வந்து எல்லாரும் கிரவுண்ட்ல அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க் நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்ப அடுத்ததா இன்டென்ஸ் காம்படிஷன் ஒன்று நடக்க போகுது. அதுல வின் பண்றவங்க டபுள் ப்ரமோஷனுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு மாஸ்டர் சொன்னாரு. டபுள் ப்ரமோஷனா அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்வமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அத பத்தி விவரமா சொல்லுங்க அப்படின்னு பசங்க கேட்டாங்க. நாளைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கும் காம்படிஷன் நடக்க போகுது. அதாவது சிலம்பம், வில்லம்பு, கராத்தே, ஸ்வாட் ஃபைட் எல்லாம் இருக்கும். நீங்க எதுல வேணும்னாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். வின் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நாங்க சொன்னதை செய்வோம் அப்படின்னு கிளம்பிட்டாரு மாஸ்டர். பசங்களுக்கு செம்ம குஷி. உடனே எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழகி, நாளைக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவளும், ஏன் வீரா நாளைக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவளும் ஒரே சமயத்துல கேட்டுக்கிட்டாங்க. உடனே பட்டு வீரா காதுல,
இந்த மாதிரி ஒரே சமயத்துல பேசிக்கிட்டா உங்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம். என்னவா இருக்கும் யோசி அப்படின்னு எப்போதும் போல சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. வீரா அந்த யோசனையில இருக்க அழகி அவனை தட்டி, என்ன நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல அப்படின்னு பேச்ச மாத்தினான். தெரியல அழகி, கராத்தே வில்லம்பு ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். அங்க என்ன தோணுதோ அதுல பேர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா வீரா. சரி வா, நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஒன்னா எல்லா டெக்னிக்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் இன்டென்ஸ் காம்படிஷனுக்கு எல்லாம் தயாரா இருந்துச்சு. வீரா அழகி 2 பேரும் 3rd ஸ்டேஜ்ல இருந்தனால அந்த குரூப்போட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேசி 5th ஸ்டேஜ் இருந்ததால அந்த பசங்களோட இருந்தான். அடுத்த கட்டமா எல்லாரும் பேர் கொடுக்கணும். வீரா அழகி 2 பேரும் வில்லம்புல கொடுத்துட்டாங்க. கேசி கராத்தேல பேர் கொடுத்துட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தான். என்னடா யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு வீரா அவன் தோள் மேல கை போட்டான். இல்ல வீரா, எனக்கு என்னமோ நான் இதுல ஜெயிப்பேன்னு நம்பிக்கையே இல்ல. ஒருவேளை தோத்துட்டா வீட்டுக்கு கிளம்பலான்னு டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேசி சொன்னான். பைத்தியமா நீ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பேரு கிடைக்கும்? இது இன்னும் முக்கியமான காம்படிஷன் கிடையாது, ஜஸ்ட் ப்ரொமோஷன் மட்டும்தான். இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. ஒருவேளை நான் தோத்தா கூட 3rd ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த காம்படிஷனுக்கு வெயிட் பண்ணுவேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமேட்டு பேசாத அப்படின்னு சொன்னா வீரா. என்ன வீரா இத போய் சாதாரணமா சொல்ற? டபுள் ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா ராணா மாஸ்டர் முன்னாடி எவ்வளவு பெருமையா நிக்க முடியும்? தோத்து போனா அவர் முகத்தை கூட பார்க்க மாட்டார். எதுக்காக அதுக்கப்புறம் இங்க இருக்கணும் அப்படின்னு இன்னும் விரக்தியா கேட்டான் கேசி. உடனே வீரா நெட்ரிகன் மூலமா கேசியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். சரி, நான் அன்னைக்கு டாஸ்க் அப்போ ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். கேசி ஞாபகம் இருக்கா? இப்போ அது மூலமா உனக்கு ஒண்ணு சொல்றேன். அது மாதிரி இன்னைக்கு நீ காம்படிஷன்ல ட்ரை பண்ணு. ஒருவேளை முடியலன்னா நீ கண்டிப்பா உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு போலாம். என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் வீரா. கேசிக்கு தான் வீரா திறமை பத்தி நல்லாவே தெரியுமே. உடனே மண்டையாட்டி சொல்லு சொல்லு அப்படின்னு அவனை பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சான். உடனே வீரா கேசிக்கு 2-3 டெக்னிக்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். அது அத்தனையும் கேசிக்கு புதுசு. சொல்ல போனா அவன் அகாடமியில கூட இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. சரி வீரா, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. அப்ப சரியா அழகி அவங்கள தேடி வந்தா. எங்க போன இவ்ளோ நேரம் அப்படின்னு வீரா கேட்டான். நேத்து மாஸ்டர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் வருவாங்கன்னு சொல்லி இருந்ததால அதான் அவங்க எந்த ஸ்டேஜ் பசங்கன்னு அங்க ஒட்டி இருக்கிற லிஸ்ட் பாத்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது வீரா, அங்க எழுதி இருக்கிறதுக்கும் அந்த பசங்களை பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அழகி பெருமூச்சு விட்டா. வீரா கேசி 2 பேரும் விவரமா சொல்லு அப்படின்னு ஒரே டைம்ல சொன்னாங்க. நேம் லிஸ்ட் எழுதி வச்சு இருக்கிற போர்டுக்கு பின்னாடி தான் அவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2nd ஸ்டேஜ்ல இருந்து 9th ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க யாருமே எனக்கு வித்தியாசமா தெரியல. எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. எனக்கு என்னமோ இந்த காம்படிஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு தோணுது அப்படின்னு அழகி சொன்னா. பாத்தியா வீரா, இதுக்கு தான் நான் சொன்னேன். கேசி திரும்பவும் பழைய குருடி கதவை திரடின்னு சோக மூடுக்கு போயிட்டா. இருடா அப்படின்னு போனவன் கைய பிடிச்சு இழுத்த வீரா, அழகி இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்ம அப்படியே இருக்க வேண்டியதுதான். எதுவா இருந்தாலும் 3 பேரும் ஒரு கை பாக்குறோம், நான் சொல்றீங்க அப்படின்னு அவன் கைய நீட்ட அழகி கேசி 2 பேரும் வீரா கை மேல கை வச்சு சத்தியம் பண்ற மாதிரி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பக்கத்துல பசங்க எல்லாரும், ஐயோ ஒரு சாப்பாட்டுக்கு போய் இவ்வளவு சண்டை நடக்குமா, நம்ம போய் உடனே மாஸ்டர் கிட்ட சொல்லணும் வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டது இவங்க 3 பேருக்கும் காதுல விழுந்துச்சு. ஐயோ, காது கேட்காத மாஸ்டர் கிட்ட யாரோ வம்பு பண்றாங்க போல இருக்கே அப்படின்னு வீரா சாப்பாடு போடுற இடத்துக்கு கிளம்புனான். அழகியும் கேசியும் கூட அவனை ஃபாலோ பண்ணாங்க. இங்க காலா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தான். என்னடா பைத்தியமா நீ, பேர் கொடுத்துட்டு யாராவது வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? நம்ம அகாடமி மாதிரி இங்க கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு நாளைக்கே வீட்டுல இருக்கணும். யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. திடீர்னு ஏன் நான் இப்படி மாறினேன் அப்படின்னு காலா யோசிச்சு பார்த்தா ஆன்சர் வீராதான்னு வந்துச்சு. உன்னாலதான் நான் இப்படி ஆயிட்டேன் வீரா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காலா எதிரில இருந்த பஞ்சிங் பேக்ல ஒன்னு ஓங்கி விட்டான். எபிசோட் 46 ராணா அகாடமியில ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்புறம் நடக்க போற இன்டென்ஸ் காம்படிஷனுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாப்பாடு நடக்கிற இடத்துல
பிரச்சனைன்னு அழகி, கேசி, வீரா 3 பேரும் அங்க வந்தாங்க. ரொம்ப கூட்டமா இருந்த அந்த இடத்துல ஒருத்தி குரல் மட்டும் அந்த இடத்தையே அலற விடுற அளவுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. வீரா, அழகி 2 பேருக்கும் அது ரொம்ப பழக்கப்பட்ட குரல். உடனே ஓடி போய் கூட்டத்தை தள்ளிட்டு அங்க இருந்த ஜெயாவை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவளுக்கு பக்கத்துல பாவமான முகத்தோட மாராவு நின்னுட்டு இருந்தான். இவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு அழகி, வீரா 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்த சமயத்துல ஒருத்த மாரா மேல கை வச்சிட்டான். ஏண்டா, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏஜ் பசங்க, உங்களை யார் இங்க அலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டான். நாங்க இங்க ட்ரைனிங் எடுத்துக்க வரல, இப்ப நடக்க போற இன்டென்ஸ் காம்படிஷனை எல்லா அகாடமி சேர்ந்த பசங்களும் பார்க்க வரலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்க வந்தோம். சும்மா மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மாராவனை தள்ளி நிறுத்தினான். சரி, பார்க்க வந்தா சைலண்டா காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு தானே போகணும், எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டான். தோ இவளுக்கு பசிக்குதுன்னு சொன்னா, அதுக்கு தான் சாப்பிட வந்தோம். ஆனா எங்களை வேற இடம் போக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வழி தெரியல, அதான் திரும்பவும் இங்க வந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு மாரா சொன்னான். பேசிட்டு இருந்தீங்களா? கொஞ்சம் சுத்தி பாருங்க, நீங்க போட்ட சத்தத்துல எல்லாரும் கூட்டிட்டாங்க. இதெல்லாம் இந்த அகாடமிக்கு புதுசு, இங்க யாரும் அதிகமா பேச கூட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு அந்த பையன் சொல்ல மாராவுக்கும் ஜெயாக்கும் பயம் வந்துருச்சு. அழகி தவிப்பா அவங்கள காப்பாத்த போக வீரா அவளை தடுத்து நிறுத்திட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் நடக்க போகுது, நம்ம அதுல கலந்துக்கணும், அவசரப்பட்டு வாய் விட்டுற கூடாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரா அழகிய அடக்கிட்டான். இப்ப வரைக்கும் மாரா, ஜெயா 2 பேரும் வீரா அழகிய பார்க்கவே இல்ல. கரெக்டா அந்த சமயத்துல 2 மாஸ்டர்ஸ் அங்க வந்தாங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னு கேட்டு விசாரிச்சு சத்தம் போட்டதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. மாரா, ஜெயா 2 பேருக்கும் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே குரு மாஸ்டர் கிளம்பும் போது உங்க சேட்டைய அவங்க கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி இருந்தாரு. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு மாரா ஜெயாவை பல்ல கடிச்சிட்டு பார்த்தா. ஜெயா மேலையும் தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இங்க இருக்கிற ரூல்ஸ் பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதனாலதான் பசியில 2 வார்த்தை பேசிட்டா, அதுக்காக பனிஷ்மெண்ட் வரைக்கும் போவாங்கன்னு 2 பேருமே எதிர்பார்க்கல. அப்பதான் வீரா மாஸ்டர் முன்னாடி வந்து குனிஞ்சு மரியாதை கொடுத்தான். அவனை பார்த்த உடனே மாரா, ஜெயா 2 பேரும் ஓடி வந்து கட்டிக்கிட்டாங்க. அழகியையும் பார்த்தவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. மாஸ்டர், இவங்க 2 பேரும் எங்க அகாடமிய சேர்ந்த பசங்க தான். நாங்களும் வந்த புதுசுல ரூல்ஸ் தெரியாம இங்க சாப்பாட்டுக்கு கேட்டு அதே மாதிரி நின்னுட்டு இருந்தோம். இந்த ஒரே ஒரு தடவை இவங்களை மன்னிச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டுக்கிட்டான். வீரா மேல அவங்க 2 பேருக்கும் மரியாதை இருக்கு, அதனால யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்கணுமே. மாஸ்டர், அது எப்படி ரூல்ஸ் இவங்க பிரேக் பண்ணலாம்? எல்லாரும் இங்க ஒரே மாதிரி தான், யாரும் வசதி கிடையாது அப்படின்னு வீராவை பார்த்துக்கிட்டே சொன்னாங்க. இப்படியே போனா ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்கன்னு உடனே அந்த மாஸ்டர்ஸ் அதிரடியா தீர்ப்ப சொன்னாங்க. வீரா, இவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னா நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது, உனக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அவங்க பண்ண தப்புக்காக வீரா பனிஷ்மெண்ட் ஏத்துக்கணும், இதை யாரும் எதிர்பார்க்கல. முக்கியமா அழகி, ஜெயா, மாரா 3 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வேண்டாம் மாஸ்டர், எங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு மாரா அவங்க முன்னாடி வந்து நின்னான். அதுக்குள்ள வீரா அவன் கைய பிடிச்சு, மாஸ்டர் நீங்க சொன்னத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு முடிவா சொல்லி அவங்கள அனுப்பியும் வச்சுட்டான். பைத்தியமாடா நீ, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு மாரா கண் கலங்க வீராவை பார்த்து கேட்டான். எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு, முதல்ல சாப்பிட கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சான். ஆனா யாருமே திருப்தியா சாப்பிடல, ஏதோ பேருக்கு குறிச்சிட்டு எழுந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கேசிக்கும் பயம் வந்துருச்சு. எங்க வீரா கூட இருந்தா நம்மளும் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாம போயிருமோன்னு நைஸா நழுவிட்டான். வழக்கம் போல இவங்க 4 பேரும் மட்டும்தான் தனியா நின்னுட்டு இருந்தாங்க. நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு அழகி எழுந்துக்க வீராவை கைய பிடிச்சு இழுத்தான். வீரா மேலேயே மோதி நின்னவ
நிமிர்ந்து கூட அவனை பார்க்கல. எங்க போற அப்படின்னு வீரா கேட்டான். எங்கேயோ போறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அழகி அவனை விட்டு ஒரு அடி கூட தள்ளி போகாமலே பதில் சொன்னான். அதுல இருந்தே அழகியோட மனச நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என்ன, நீயும் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு அங்க போய் சொல்ல போற, அதுக்கு தானே இந்த அவசரம் அப்படின்னு சரியா கேட்டான் வீரா. அழகி நிமிந்து வீரா கண்ணை பார்க்க அதுல அவன் மயங்கி விழாம இருந்தா ஆச்சரியம்தான். ரெண்டு பேரும் பார்வையாலேயே பேசிக்கிட்டு இருக்க அத கலைக்கிற மாதிரி ஜெயா ஆ அப்படின்னு கத்துனா. வீரா அழகி ரெண்டு பேருக்கும் அப்பதான் இவ்வளவு பக்கத்துல நெருக்கமா நின்னுட்டு இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. சட்டுன்னு விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம சிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப ஜெயா கத்துனதுக்கு யாரு காரணம்னு பார்க்கலாம். வேற யாரு, மாறாதான். அவளை நல்லா கிள்ளி அழ வச்சுட்டு இருந்தான். என்ன நடந்திருக்குன்னு வீராவுக்கு நல்லாவே தெரியும். 3 பேரும் இங்க வாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். ஜெயா, நீ பண்ணது தப்பு கிடையாது. ஏன், அழகி கூட ஃபர்ஸ்ட் டே பசிக்குதுன்னு என்கிட்ட கேட்டா, நானும் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அகாடமி பசங்க கூட சண்டை போடுற மாதிரி நிலைமையில தான் வந்து நின்னுச்சு. இங்க இதெல்லாம் சகஜம், பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் புரியுது, ஆனா என்னாலதான் நீங்க காம்படிஷன்னு இழுத்தா. இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லடா. இப்போ ராணா மாஸ்டர் வருவாரு, அங்க என்னோட திறமைய காட்டினா போதும். அதனாலதான் நானே இதை பெருசா எடுத்துக்கல. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அழகிக்காக நம்ம 3 பேர் இன்னைக்கு சீர பண்ணும், வாங்க அப்படின்னு முன்னாடி நடந்தான் வீரா. ஆனா அழகி மட்டும் அதே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தா. உடனே வீரா மாராவையும் ஜெயாவையும் முன்னாடி அனுப்பிட்டு அழகி கிட்ட வந்தான். நான் இவ்வளவு சொல்லி என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க, அப்படித்தானே அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். இல்ல அப்படின்னு தலையாட்டின அழகி வீரா கைய பிடிச்சு எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு அப்படின்னு தலைய குடிஞ்சுக்கிட்டே சொன்னான். நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவளை கையோட கூட்டிட்டு போனான் வீரா. காம்படிஷன் நேம் லிஸ்ட்ல வீரா பேரு எங்கேயுமே வரல. என்ன நடந்துச்சுன்னு அகாடமி பசங்க மூலமா விஷயத்தை கேள்விப்பட்டவனுக்கு எப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னே தெரியல. இங்க பட்டு வீரா தோள் மேல சோகமா இருந்துச்சு. மாரா ஜெயா 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க கூட தான் இருக்கணும்னு அவங்கள தள்ளி உட்கார வச்சிட்டாங்க. என்ன பட்டே, மாரா ஜெயா கூட பக்கத்துல இல்ல, நீயாவது என் கூட பேசுவன்னு எதிர்பார்த்தா எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க அப்படின்னு வீரா கேட்டான். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் இங்க வரப்போகுது, அத ஜாலியா சைட் அடிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் அதை கெடுக்கிற மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கலையே அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. ஆமா, இல்லனாலும் நீ கண்ணை மூடிட்டு இருக்க போறியா, எப்படி நினைச்சத பண்ணத்தான் போற, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு வீரா பட்டுவ பார்க்க அதோட விங்ஸ்ல அழகான பொண்ணு முகம் ஒண்ணு தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் பட்டு வீராக்கு கொடுத்ததே இல்ல. ஏய், என்னது இது அப்படின்னு வீரா பட்டுவ தொட வந்த சமயத்துல அவனை யாரோ தொட்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரு அப்படின்னு திரும்பி பார்த்த வீரா கண்ணுக்கு அந்த பொண்ணு தேவதையான்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி ஒரு அழகு, மேல் லோகத்துல ரொம்ப மேனக ஊர்வசின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல யாராவது ஒருத்தவங்க இங்க வந்துட்டாங்களான்னு வீராவுக்கு சந்தேகமே வந்துருச்சு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. வீரா எங்க அந்த உலகத்துல இருந்தான் பதில் சொல்றதுக்கு. திரும்பவும் அந்த பொண்ணு தொட்டு கூப்பிட அப்புறம் தான் அவனுக்கு சுயநினைவே வந்துச்சு. மன்னிச்சிருங்க, திடீர்னு வந்து பேசணும்னு சொன்னா எல்லாருக்கும் குழப்பமா தான் இருக்கும், இருந்தாலும் தப்பா நினைக்காம என் கூட வாங்க அப்படின்னு திரும்பவும் அந்த பொண்ணு சொல்ல வீரா தலைய சிலுப்பிக்கிட்டு அவ பின்னாடி நடந்து போனான். ரொம்ப தூரம் தள்ளி போகாம பசங்க உட்கார்ந்துட்டு இருந்த பின்னாடிதான் அந்த பொண்ணு கூட்டிட்டு போச்சு. என் பேரு மேகா, உங்க பேரு என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க வீரா அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான். பட்டு வீரா காதுல நெற்றி ஹெல்ப் எடுத்துக்க வீரா, மேகா யாரு என்னன்னு தெரிஞ்சிட்டு அப்புறமா உன் ஜாதகத்தை கொடு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. ஒரே ஒரு நொடிதான் மேகா பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அவளும் வீரா மாதிரி வேற அகாடமில இருந்து ராணா அகாடமில சேர்ந்து 4th ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கா. அவளுக்கும் அழகிக்கும் தான் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அந்த அளவுக்கு நெற்றி வீராக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. நீங்க இங்க புதுசா அப்படின்னு மேகா கேட்க
வீராவும் மேலோட்டமா எல்லாத்தையும் சொன்னான். உங்களை பத்தி ரீசெண்ட் டைம்ல நிறைய பேச்சு அடிப்படுது, அதனாலதான் நானும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு மேகா கேட்டா. அதுக்கு நான் மட்டும் ஒத்துக்கிட்டா போதாது, என் ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கணும், கேட்டு சொல்றேன் அப்படின்னு வீரா சகஜமா சொன்னான். அப்ப சரியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வீரா அப்படின்னு அழகியோட குரல். அவளை வம்பிழுக்க தான் வீராக்கு ரொம்ப பிடிக்குமே. சும்மா இல்லாம இவங்க என்னோட ஃபேன், இந்த அகாடமிக்கு வந்ததுல இருந்து நான் மட்டும்தான் இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கேன், அதனால நேர்ல பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு அழகிய பார்த்து கண்ணடிச்சான். வீரா கண்ணடிச்சாலே அதுல மயங்கி அழகி அடுத்தது எதுவும் பேச மாட்டான்னு அவனுக்கு இப்பெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அடிக்கடி அவளை வெக்கப்பட வச்சு அதை ரசிச்சிட்டு இருக்கான். வீரா அவளை சீண்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கதான் அழகி ட்விஸ்ட் வைக்கலான்னு ஒரு விஷயம் பண்ணா. சூப்பர் வீரா, எனக்கும் இந்த மாதிரி தான் இப்போ ஒருத்த சொன்னான், இரு அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு பையனை கை காட்டினா. உடனே அவன் அழகி அழகுல மயங்கி ஓடி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லு விட ஆரம்பிச்சான். நீங்களும் வில்லம்பு போட்டியில இருக்கீங்க கரெக்டா அப்படின்னு அழகி கேட்க அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு காரணம் அவனும் மாரா ஜெயா மாதிரி வேற அகாடமில இருந்து இங்க வேடிக்கை பார்க்க வந்த பையன். ஆனா அழகி முன்னாடி கெத்த விடக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் தலையாட்டி வச்சான். அப்பாடா, எங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு அழகி வீராவை ஓர கண்ல பார்த்துக்கிட்டே சொன்னான். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு பட்டு வீரா காதுல கேட்டுச்சு. என்ன காப்பாத்து பட்டு, ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்னு அழகி மேல கம்ப்ளைண்ட் பண்ணா வீரா. ஒரே வழிதான் இருக்கு, உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற பொண்ண தங்கச்சின்னு சொல்லு, உடனே அழகி அந்த பையனை அண்ணான்னு சொல்லுவா, மேட்டர் பினிஷ் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. கொஞ்ச நேரத்துல பட்டு சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா மேகாவுக்கு தான் திடீர்னு வீரா பேசுற விதம் வேற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. இருந்தாலும் தலைய ஆட்டிட்டு கிளம்பிட்டா. ஆனா அந்த பையன் தான் அழகி அண்ணான்னு சொன்னதை தாங்கிக்க முடியாம ஷாக்குல ஸ்டாச்சு ஆகிட்டான். அந்த கேப்ல அழகி வீரா ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி சிரிச்சுக்கிட்டே தள்ளி வந்துட்டாங்க. என்ன வீரா, ட்ராக் வேற பக்கம் போகுது அப்படின்னு அழகி நக்கலா கேட்டா. எனக்கு தான் எந்த ட்ராக்கும் செட் ஆகலையே, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அப்படின்னு வீராவும் நக்கல் துணியிலே பதில் சொன்னான். மூஞ்சுக்கு அவன் எல்லாம் ரொம்ப ஓவர். அழகி முணுமுணுத்தது வீரா காதுல நல்லாவே விழுந்துச்சு. அப்போ என் மூஞ்சுக்கு யார் செட் ஆவாங்கன்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு வீரா அழகிய நெருங்கி வர அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு ஓடியே போயிட்டான். வீரா அப்படியே கண்ணை மூடி அந்த சிச்சுவேஷனை நல்லா அனுபவிச்சான். இப்படியே நின்னுட்டு இருந்தா அழகி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிருவா, போய் அவளை சியரப் பண்ணு அப்படின்னு பட்டு வீராவை அனுப்பி வச்சுது. முதல்ல சிலம்பம், அடுத்ததா கராத்தே, கடைசியா வில்லம்பு போட்டி நடந்துச்சு. ஒவ்வொரு ரவுண்டா தாண்டி இப்போ மேகாவும் அழகியும் தான் போட்டி போட போறாங்க. வீரா அழகி ரெண்டு பேரும் மேகாவை இப்பதான் முதல் தடவை பாக்குறாங்க. ஆனா அவ இந்த அகாடமில ரொம்ப வருஷமா இருக்கா, சொல்ல போனா டாப் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தி. அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி ஆரம்பிச்சது. ரூல்ஸ் படி ரெண்டு பேரும் டார்கெட்டை பாத்துக்கணும். ஆனா போட்டி நடக்க ஆரம்பிக்கும் போது கண்ணை கட்டிடுவாங்க. எவ்வளவு தூரத்துல எது டார்கெட்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடிக்கணும். உண்மையாவே ரொம்ப சவாலான விஷயம் தான். வீராக்கு அழகி மேல நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு. அதே சமயம் மேகாவையும் சாதாரணமா எடை போட முடியாதுன்னு கண்ணை மூடி அழகிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். திடீர்னு மூடி இருந்த கண்ணுக்குள்ள அன்னைக்கு கனவுல வந்த பொண்ணு ஞாபகம் வந்துச்சு. அதுவும் அவ கைய ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காட்டின உடனே சிறுத்த தலை துண்டானது திரும்ப திரும்ப அவனுக்கு வந்து போச்சு. இப்பவும் அந்த பொண்ணோட முகம் வீராக்கு தெரியல. ஆனா இந்த சமயத்துல எதுக்கு அந்த பொண்ணோட முகம் வந்துட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சான். ஆனா பதில் தான் கிடைக்கல. இங்க ரெண்டு பேரும் அவங்க டார்கெட்டை பார்த்துட்டு கண்ணுல கருப்பு துணியோட கையில இருந்த அம்ப டார்கெட்டை நோக்கி இழுத்து விட்டாங்க. எல்லாரோட கண்ணும் அம்பு டு டார்கெட் தான் இருந்துச்சு. 3 ரவுண்டு மேகாக்கும் அழகிக்கும் முடிஞ்ச உடனே ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அத ஹோல்டுல வச்சுட்டு கடைசியா சொல்லுவோம்னு ஜட்ஜ சொல்ல உண்மையாவே எல்லாருக்கும் ஐயோ
அப்படின்னு இருந்துச்சு. இன்னும் சில பேர் அதே வில்லம்புல கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒரு வழியா முடிஞ்சு இப்போ ரிசல்ட் டைம். மேகாவா அழகியா யார் கைய தூக்கி வின் பண்ணி இருக்காங்கன்னு ஜட்ஜு வாய எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா அவரு 2 பேர் கையையும் தூக்கி ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அழகி 3rd ஸ்டேஜ்ல இருந்து டபுள் ப்ரமோஷன் வாங்கி இப்போ 5th ஸ்டேஜ் போயிட்டா. வீராக்கு அத கேள்விப்பட்டு அழகிய பாராட்டணும்னு தேடினா. ஆனா அவளை எங்கேயுமே காணோம். எபிசோட் 47 இன்டென்ஸ் காம்படிஷன் முடிஞ்சு அழகி டபுள் ப்ரமோஷன் வாங்கினத கேள்விப்பட்ட வீரா அவகிட்ட பேச வந்தான். ஆனா சுத்தி எங்கேயும் அழகிய பார்க்க முடியல. ஒருவேளை ஜெயா மாறா கூட இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தான் வீரா. அவன் எதிர்பார்த்த மாதிரி அழகி அங்கதான் இருந்தா. வீராவை பார்த்துக்கிட்டு 3 பேரும் சந்தோஷமா கிட்ட வந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த டென்ட் உடன் ஹவுஸுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் அழகி சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா. ஜெயா மாறா இன்னைக்கு கிளம்புறாங்கன்னு சோகமா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வீரா அவ பக்கத்துல வந்தான். அழகி அவனை பார்த்துட்டு திரும்பவும் சோக மூடுக்கு போயிட்டா. என்ன பண்றது, செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருந்தா கூட மாஸ்டர் கிட்ட பேசி பார்க்கலாம். 2 பேருமே இது வரைக்கும் அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணதே இல்லையே அப்படின்னு வீராவும் ஃபீல் பண்ணான். இவங்க யார நினைச்சு சோகமா இருக்காங்களோ அவங்க 2 பேரும் ஓடி வந்து அழகி வீராவை கட்டிக்கிட்டாங்க. பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்க, அம்மா அப்பா தாத்தாவை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு வீரா அழகி சீரியஸா பேசிட்டு இருக்க ஜெயா மாறா அத பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. 2 பேரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, நாங்க இன்னைக்கு ஊருக்கு போகல அப்படின்னு துள்ளி குதிச்சாங்க மாறாவும் ஜெயாவும். வீரா அழகிக்கு இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எப்படி அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொல்றேன் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வீரா அழகிய தவிக்க விட்டாங்க. அடச்சி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு கேசி அங்க வந்தான். ஜெயாக்கு கேசிய பார்த்தாலே பிடிக்காது. இருந்தாலும் அழகிக்காக சகிச்சிட்டு இருந்தா. வீரா அண்ணா, நேத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதாவது ராணா மாஸ்டர் நாளைக்கு வராங்களாம். அவர் எல்லாரையும் பார்க்க விரும்புவாராம். அதான் எங்களையும் தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா ஜெயா. சூப்பர் நியூஸ் சொல்லிருக்க ஜெயா, ஆனா எங்களுக்கு ஏன் யாரும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அழகி கேட்டா. இவ சொல்றத போய் நம்புறியா அழகி? இதே மாதிரி தான் ராணா மாஸ்டர் இன்னைக்கு வராங்க நாளைக்கு வராங்கன்னு டெய்லி ஒரு பொருளி வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? வாங்க, அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேசி கிளம்பிட்டா. திரும்பவும் யாரும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அவங்களும் கேசி பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் 1-2 மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ட்ரெயினிங் பத்தி பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சாரு. நீங்க இவ்வளவு நாள் யார பார்க்கணும்னு ஆவலா காத்துட்டு இருந்தீங்களோ அந்த ராணா மாஸ்டர் நாளைக்கு இங்க வரார் அப்படின்னு சொன்ன உடனே பசங்க கை தட்டி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ஜெயா திரும்பி கேசிய பார்க்க அவன் வேற பக்கம் திரும்பிக்கிட்டான். நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு இங்க நீங்க அசம்பிள் ஆகணும், என்னென்ன பண்ணணும்னு கொஞ்ச நேரத்துல சொல்லுவோம். அது வரைக்கும் நேத்து சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜெயா மாறா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களோட கிளம்பிட்டாங்க. அழகி வீராவை ஒரு இடத்துல தனியா இருக்க சொல்லிட்டு மாஸ்டர் ஒருத்தர் பையோட வெளியே வந்தாரு. நீங்க 2 பேரும் இங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சு, இந்தாங்க உங்க மந்த்லி ஸ்டைஃபன், அப்புறம் வெப்பன்ஸ் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பை கொடுத்தாரு. மாஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னே தெரிஞ்சிச்சு. பேசிட்டே வெளியே வந்தவங்க மேகாவும் காலாவும் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. வீரா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ அவன் வம்பு ஏதாவது பண்ணாலும் தயவு செஞ்சு கோவப்படாத, நம்ம டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அழகி சொல்ல வீராவும் கிளம்பிட்டான். அந்த நாள் பிராக்டிஸ், ராணாவை பார்க்க போற சந்தோஷம், ஜெயாவும் மாறாவும் ரொம்ப நாள் கழிச்சு கூட இருக்காங்க அப்படிங்கிற திருப்தியோட வீராக்கும் அழகிக்கும் நல்லாவே போச்சு. அடுத்த நாள் மாஸ்டர் சொன்ன மாதிரியே பசங்க எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க. ஆனா அங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையும் பார்க்க முடியல. அப்ப பெரிய சத்தத்தோட கப்பல் மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வீராவையும் அழகியையும் கூட்டிட்டு வந்த அதே வண்டி தான்.
இங்க இருக்கிற பசங்க இப்பதான் முதல் தடவை பாக்குறாங்க. யாராலையும் கண்ணு அதுல இருந்து எடுக்கவே முடியல. அன்னைக்கு மாதிரி தான் சுத்தி வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு ஆளுங்க ஒரே சமயத்துல கோரஸா ஏதோ சொல்ல வண்டி பசங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. ஒருத்தரா உள்ள ஏறி உக்காந்தாங்க. திரும்பவும் வண்டி கிளம்ப பசங்க செம்ம ஹாப்பி. எதுவும் மாறல அழகி, நம்ம பார்த்த வெப்பன்ஸ் கூட அங்க இருக்கு அப்படின்னு வீரா சொல்ல அவங்க கூட ஜெயா மாராவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நேத்துல இருந்து பேசாத பட்டு இப்பதான் வாய திறந்துச்சு. இங்க ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. ஏன் உனக்கு திடீர்னு இந்த விபரீத ஆசை எல்லாம் வருது? ராணா மாஸ்டர் பாக்குறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க. யாருக்கும் இன்னைக்கு சண்டை போடுறோன்ற மூடே கிடையாது. அதனால நீ எதிர்பார்க்கிறது இங்க நடக்காது அப்படின்னு வீரா சொன்னான். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அமைதியா இருந்துருச்சு. என்ன வீரா, நீ இங்க இருக்க? தேர்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க அந்த ஓரத்துக்கு போயிடணும் அப்படின்னு வீரா ஜெயா மாராவை பார்த்து காலா நக்கல் அடிச்சான். என்ன பாஸ், சீனியர் நீங்க, ஜூனியர் பசங்க உங்களை பார்த்து தான் கத்துப்பாங்க. நீங்களே இப்படி பேசினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு மாரா கேட்டான். காலாக்கு அவன் சீனியர்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிச்சு. சரிடா தம்பி, உனக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கு, நீ இங்க இரு, ஆனா இவன் இங்க இருக்க கூடாது அப்படின்னு வீராவை கை காட்டி சொன்னான். அடங்கவே மாட்டான் போல இருக்கே அப்படின்னு அழகி கோவமா எழுந்துக்க வீரா அவளை கண்ணாலேயே அடக்கிட்டான். எதுவுமே பேசாம எழுந்து போன வீராவை வேணும்னே ஒரு பையன் கால் நீட்டி தட்டி விட தடுக்கி விழ போனவன ஒரு வலிய கரம் தாங்கி பிடிச்சது. வீரா தலைய தூக்கி யாருன்னு பார்க்க பிடிச்சிருந்தவன் கண்ணும் வீரா கண்ணும் ஒரே நேர்கோட்ல இருந்துச்சு. அதுக்குள்ள சுத்தி பாடி கார்ட்ஸ் ஓடி வந்து நின்னாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. பசங்களும் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு கூடிட்டாங்க. வீராவை ஒழுங்கா நிக்க வச்சுட்டு தள்ளி நின்னுட்டு இருந்த காலாவை கூப்பிட்டாரு அந்த புதிய மாஸ்டர். காலாக்கும் அவரை பார்க்க ரொம்ப பயமா இருந்துச்சு. நிதானமா நடந்து வந்தான். அவன் கண்ணத்தை தட்டி கொடுத்த மாஸ்டர் எதுவுமே பேசாம வேற பக்கம் நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரே அமைதி. எல்லாரையும் ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து இறக்கி விட்டாங்க. 5th ஸ்டேஜ்ல இருந்து 9th ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பக்கம் நின்னு ராணாவை வரவேற்கணும்னு சொல்லி இருந்தாங்க. அழகி, கேசி 2 பேருக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சது. ஆனா வீரா பின்னாடி தான் நிக்க வேண்டிய நிலைமை. அப்போ வீரா காதுல பட்டு இது தேவையா அப்படின்னு ராகமா இழுத்துச்சு. ஏற்கனவே முன்னாடி நிக்க முடியலன்னு கடுப்புல இருந்த வீரா வேணாம் அழுதுருவேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டான். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்னை யாரு அந்த 2 வாளுங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச சொன்னது அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அத பத்தி எதுக்கு பேசி பிரயோஜனம் இல்ல. ராணா மாஸ்டர் பாக்குறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லப்பட்டே அப்படின்னு வீரா கெஞ்சிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அங்க பயங்கர சலசலப்பு. எல்லாரும் அட்டென்ஷன்ல இருந்தாங்க. ஆனா வந்தது சுகி மாஸ்டர். பசங்க கொடுக்கிற மரியாதைய தலை அசைச்சு வாங்கிட்டு வந்தாரு. வீராவை பார்த்துட்டாரு. 2 பேர் மூலமா வீராவை வர வச்சு அவர் பக்கத்திலே இருக்க சொல்லிட்டாரு சுகி. இது தூரத்துல இருந்த காலா பார்த்துட்டான். நேரா அவனோட மாஸ்டர் கிட்ட போய் 3rd ஸ்டேஜ்ல இருக்கிற வீரா எப்படி சுகி பக்கத்துல நிக்கலாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சான். அவர் காலாவை முறைச்சு பார்த்துட்டு பதில் சொல்லாம கிளம்பிட்டாரு. அப்போ சரியா மேகா வந்தா. காலாவும் மேகாவும் 3 நாள்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் மேகா வேற அகாடமில இருந்து வந்தாலும் இங்க அவளுக்கு ரொம்ப நல்ல பேரு. கிட்டத்தட்ட எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் அவ செல்லன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவளோட திறமையும் கத்துக்கிற விதமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்ச காலா சும்மா இருப்பானா? எப்படியோ மேகா கிட்ட பேசி க்ளோஸ் ஆயிட்டான். எதுக்குடா வண்டியில வரும்போது வீரா கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு மேகா காலா பக்கத்துல வந்து நின்னா. ஓ, இப்ப உனக்கும் அவன் தான் முக்கியமா போயிட்டானா அப்படின்னு காலா கோவமா கேட்டான். சும்மா உளராத, இந்த வண்டியில உங்க கூட யார் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு மேகா கேட்கும் போதே பின்னாடி முரசு அடிக்கிற சத்தம் அந்த இடத்தையே அதிர வைக்கிற அளவுக்கு கேட்டுச்சு. ராணா மாஸ்டர் வந்துட்டாரு வா அப்படின்னு மேகா முன்னாடி ஓட காலாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ பின்னாடி போனான். ராணா உட்காந்துட்டு வர்ற பல்லக்க பாக்குறதுக்கே அவ்வளவு கம்பீரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சுத்தி 20 பேரு வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு அடியா எடுத்து வைக்க அந்த பல்லக்கு நிதானமா தேர் மாதிரி வந்துச்சு. பல்லக்கு சுத்தி வெள்ளை கலர்ல துணி போட்டு இருந்தாங்க. அதனால உள்ள இருக்கிறவங்க முகத்தை யாராலும் பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு இடத்துல பல்லக்கு நிக்கவும்
எல்லாரும் ஆவலா பாக்குறதுக்காக காத்துட்டு இருந்த ராணா துணிய விளக்கி கம்பீரமா எழுந்து நின்னாரு. பல்லக்கு முன்னாடி இருந்தவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவருக்கு கை காட்ட, கப்பல் வண்டியில வந்த அந்த பசங்க எல்லாரும் ஆன்னு வேடிக்கை பார்த்தாங்க. இங்க வீராக்கு பேச்சே வரல. காலா கிண்டல் பண்ணும்போது தடுக்கி விழுந்தவன வலிய கரம் ஒண்ணு பிடிச்சது அது ராணா தான். பட்டு பட்டு அப்படின்னு வெறும் பேரை மட்டும்தான் வீரா சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு மேல வார்த்தை வரல. என்ன வீரா, வெறும் காத்து தான் வருது, இன்னைக்குள்ள சொல்ல வந்ததை சொல்லிடுவியா அப்படின்னு பட்டு கிண்டல் பண்ணுச்சு. அப்பவே அவர் தான் ராணா, நீயாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருக்கலாம்ல அப்படின்னு வீரா கேட்டான். அப்படி சொல்லி இருந்தா சுவாரஸ்யம் போயிருக்கும். இனிமே இந்த மாதிரி உனக்கு நிறைய ஸ்வீட் சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. முதல்ல நடக்கிற வேடிக்கைய பாரு அப்படின்னு பட்டு வாய மூடிக்கிச்சு. வீரா மாதிரியே எங்க காலாக்கும் வயித்துல சொல்ல முடியாத உணர்வு. ஐயோ மேகா, நான் தப்பு பண்ணிட்டேன். ராணா மாஸ்டர் அந்த வண்டியில வருவாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா வீரா கிட்ட விளையாடிட்டு இருந்த அப்படின்னு இதோட எத்தனை தடவை சொல்லி இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. இப்ப எதையும் மாத்த முடியாது காலா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு அவனை அடக்குனா மேகா. எல்லாரையும் அலற விட்டுட்டு ராணா மெதுவா இறங்கி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க கைப்பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. கையில தங்க காப்பு, கழுத்துல விலை உயர்ந்த செயின் மாதிரி போட்டுட்டு கம்பீரமா நடந்து வந்த ராணா மேல இருந்து யாராலையும் கண்ணை எடுக்கவே முடியல. என்னதான் அவரு பணம், புகழ் எல்லாமே இருந்தாலும் ரொம்பவே அடக்கமான குணத்தோட தான் குழந்தைங்க கிட்ட, மாஸ்டர்ஸ் கிட்ட பழகுவாரு. அவரோட வயசை யார் கேட்டாலும் 35ல இருந்து 40ன்னு கற்பூரம் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. உண்மையான ஏஜ் யாருக்கும் தெரியாது. சுகி பக்கத்துல இருந்த வீராக்கு ராணா அவனை தொட்ட இடமே சிலிர்ப்ப கொடுத்துச்சு. எல்லாருக்கும் பொதுவா கை காட்டிட்டு ராணா அந்த சிம்மாசனம் மாதிரி இருந்த இடத்துல போய் உக்காந்தாரு. முதல்ல மாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து அவர்கிட்ட பேசிட்டு போனாங்க. அடுத்ததா அவங்க அகாடமி பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து 9th ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா புது டெக்னிக்ஸும் செஞ்சு காட்டினாங்க. அடுத்ததா சிலம்பம், வில்லம்பு, ஸ்வாட் ஃபைட்னு எல்லாமே வரிசையா வர பாக்குறவங்க கண்ணுக்கு நிஜமாவே விருந்தா அமைஞ்சுது. அடுத்ததா வேற அகாடமில இருந்து வந்த பசங்க எல்லாரையும் ராணா முன்னாடி நிக்க வச்சு அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிரிப்பத்தான் கொடுத்தாரு ராணா. அவர்கிட்ட எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ராணா பேச போற டைம். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க ஏதாவது இஷ்யூஸ் தீர்க்க வேண்டியது இருக்கான்னு சுகி கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அவரு என்ன பதில் சொன்னாருன்னு தெரியல. உடனே அவங்க ஸ்டேஜ் பசங்க ரெஸ்பெக்டிவ் மாஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. வீராவும் அவன் மாஸ்டர் கேட்டதுக்கு பதில் சொன்னான். இப்ப சுகி எல்லா பிரச்சனையும் ராணா முன்னாடி படிச்சு காட்டினாரு. இதுல 2 பேரை மட்டும் முன்னாடி வர சொன்னாங்க. ஒன்னு வீரா, இன்னொரு பையன் செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்கான். நீங்க சொன்னதை ராணா மாஸ்டரே நேரடியா தீர்த்து வைக்கிறதா சொல்லியிருக்காரு, நீங்களே அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சுகி தள்ளி நின்னார். இதத்தான் ராணா எப்போதுமே ஃபாலோ பண்ற ஒரு வழக்கம், அவரோட ஸ்டைல்னு கூட சொல்லலாம். முதல்ல செகண்ட் ஸ்டேஜ் பையன் தான் பேசினான். நாங்க சாப்பிடுற இடத்துல ஒரு காது கேட்காத தாத்தா தான் இருக்காரு. அவர்கிட்ட திரும்ப திரும்ப எங்களால புரிய வைக்க முடியல. அவருக்கு பதில் வேற யாராவது அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையா தான் பேசினான். சிரிச்சுக்கிட்டே எழுந்த ராணா அந்த காது கேட்காத மாஸ்டரை வர சொன்னார். அவர் வந்த உடனே திரும்பி நிக்க சொல்லிட்டு பின்னால இருந்து பிரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, எப்போதுமே வாய் அசைவ வச்சுதான் இவர் நம்ம சொல்றத புரிஞ்சுப்பாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க, அதை உடைக்கிற மாதிரி ராணா பின்னால இருந்து சொல்ல சொல்ல முன்னாடி இவர் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணார். அப்பதான் எல்லாருக்கும் இந்த மாஸ்டருக்கு காது கேக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை நாள் நடிச்சிருக்காருன்னு புரிஞ்சுது. அதுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ண பையன் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாருக்கும் பொதுவா குனிஞ்சு மரியாதை கொடுத்துட்டு அவன் இடத்துக்கு போயிட்டான். இப்போ வீரா பேசணும். ஏற்கனவே ஷாக்ல இருந்தவன் மெதுவா வாய திறந்தான். மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் ட்ரைனிங் வர்ற பசங்களுக்கு தனியா ஒரு இடத்துல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாரு கண்ணுக்கும் தெரியற மாதிரி எழுதி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே ராணா திரும்பி சுகிய பார்க்க, அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 10வது நிமிஷம் ரூல்ஸ் போர்டு எல்லாம் தயாராகி அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ராணாவோட இந்த பரிமாணம் புது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு ராணா ஸ்பீச் ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, உங்க எல்லார் திறமை, ஆர்வம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு.
மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி புதுசா வந்த பசங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதனால புது விஷயம் சொல்ல போறேன். எனக்கு மாஸ்டரா இருந்தவங்க பசங்களுக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொருள் வச்சிருந்தாங்க. இப்ப அததான் உங்க கண்ணு முன்னாடி எடுத்து வைக்க போறேன். அதை எந்த ஸ்டேஜ் பசங்க வேணும்னாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ராணா முன்னாடி பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த பொருள் வந்து இறங்குச்சு. எபிசோட் 48. ராணா எல்லார்கிட்டையும் பழகுற விதம், அவர் பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட் எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு இது உங்க பொட்டன்ஷியல் லெவல் பத்தி சொல்ல போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. ராணா கிட்ட இருந்த பொருள் ஒரு பெரிய டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் உங்க கையில வச்சு அழுத்தணும். அப்ப உள்ள சர்க்கிளா ரிங்ஸ் வரும். அதை வச்சு உங்க பொட்டன்ஷியலை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா ராணா கொடுத்த விளக்கம் பாதி புரிஞ்சும் பாதி புரியாமையும் இருந்துச்சு. உடனே அங்க நின்னுட்டு இருந்த மேகாவை முதல்ல கூப்பிட்டார். அவ கிட்ட வந்ததும் கையில கிறிஸ்டலை கொடுத்து அழுத்த சொன்னார். அவளும் அதே மாதிரி ட்ரை பண்ணினா. ஆனா கிறிஸ்டல்ல எந்த சேஞ்சும் தெரியல. உடனே ராணா அவகிட்ட இருந்து அதை வாங்கி, முதல்ல உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ மேகா. நீ பதட்டத்துல இத போட்டு அமுக்குற, அதனாலதான் எந்த வித்தியாசமும் இதுல தெரியல. இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு எல்லா பசங்களுக்கும் கேக்குற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். யார் யாருக்கெல்லாம் இங்க வந்து பொட்டன்ஷியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க முதல்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கிறிஸ்டல் கையில வாங்கின உடனே கண்ணை மூடணும். உங்க பாடியில ஏற்படுற வைப்ரேஷன்ஸ் கை மூலமா கிறிஸ்டல்ல பட்டு உள்ள சேஞ்சஸ் நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு விளக்கமா புரிய வச்சாரு ராணா. எல்லாருக்கும் இப்பதான் நல்லாவே விளங்குச்சு, மேகா உள்பட. உடனே மேகா கண்ணை மூடிக்கிட்டு ராணா சொன்ன மாதிரி கிறிஸ்டலை பிடிச்சா. அடுத்த 5வது செகண்ட் வெள்ளை கலர்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்துச்சு. அடுத்தது 2, 3, 4ன்னு எல்லா சர்க்கிள்ஸும் வெள்ளை கலர்ல தான் இருந்துச்சு. ஆனா 5வது சர்க்கிள் வரும்போது அது பச்சை கலரா மாறிடுச்சு. மேகா, இப்ப நீ கண்ணை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு ராணா சொன்ன உடனே அவளும் ஆர்வமா பார்த்தா. ஆனா மேகாக்கு எதுவுமே புரியல. உடனே ராணா, உனக்கு உன் மேல நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு மேகா. ஆனா இதை விட உன்கிட்ட அதிகமா எதிர்பார்க்கிற அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே மேகாக்கு கஷ்டமா ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் 10 ஸ்கை கார்ட்ஸ்ல அவ தான் டாப் பொசிஷன்ல இருக்கா. ஆனா ராணா எதிர்பார்த்த தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கண்ணு கலங்கிருச்சு. மேகாக்கே இந்த நிலைமையா, அப்ப நம்ம பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ராணா முன்னாடி அவர் பக்கத்துல போய் பேசணும், நிக்கணும், அந்த ஆசைக்காகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரிசையா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ராணா அந்தந்த இடத்திலேயே அவங்க பொட்டன்ஷியல புரிய வச்சு அனுப்பிட்டாரு. இப்ப காலா டர்ன். அவனுக்கு 3 சர்க்கிள்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. 4th கூட போகல. ராணா அவனை தட்டி கொடுத்து, இன்னும் நிறைய பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரு. அடுத்ததா அழகி வந்தா. டைரக்டா அவளுக்கு 5 வெள்ளை சர்க்கிள்ஸ் வந்துருச்சு. அதுக்கு மேல போகல, கீழையும் இறங்கல. உடனே ராணா, உன்னோட பொட்டன்ஷியல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமா அப்படின்னு அழகிய பாராட்டி அனுப்பிட்டார். அடுத்ததா கேசிக்கும் அந்த ஆசை வந்துச்சு. ஆனா அவனுக்கு எந்த சர்க்கிளுமே கிறிஸ்டல்ல தெரியல. சொல்ல போனா ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு ராணா, இதெல்லாம் சகஜம், உடனே மனசு தளர விட்டுறாத, இன்னும் நல்லா பயிற்சி எடு, உன்னால முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்து அனுப்புனாரு. இங்க அழகி வீராவை திட்டிக்கிட்டு இருந்தா. உன்னை யாரும் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட மாட்டாங்க, நீ தான் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா. என்னமோ தெரியல அழகி, உன் பொட்டன்ஷியலை விட எனக்கு கம்மியா இருக்கும்னு தோணுது
அப்படின்னு சொன்னா வீரா. அதுக்குள்ள சுகி வீராவை கூப்பிட்டாரு. எதுக்கு வீரா தள்ளியே நிக்கிற? போ, அங்க உன்னோட பொட்டன்ஷியல் எந்த அளவு இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சிட்டாரு. நெற்றிக்கண் மானசீகமா மனசுல நினைச்சுக்கிட்டு கிறிஸ்டலை அழுத்தி பிடிச்சான் வீரா. 3rd சர்க்கிளுக்கு மேல தாண்டவே இல்ல. அவ்வளவுதான் அப்படின்னு வீரா ராணா கிட்ட கொடுக்கிற சமயத்துல சர்க்கிள் உள்ள ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சுது. ராணாவே இந்த மாதிரி நடக்கிறத முதல் தடவை பாக்குறாரு. அவருக்கே விசித்திரமா இருந்துச்சு. வீராவையும் அவன் கையில இருக்கிற கிறிஸ்டல்ஸையும் பார்த்துட்டு, நீ எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டாரு. வீராவும் பதில் சொல்லிட்டு திரும்பவும் கிறிஸ்டல் கொடுக்க போன சமயம் ஒயிட் கிரீன் ரிங்ஸ் ஃபார்ம் ஆச்சு. வீராக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நிமிர்ந்து ராணாவை பார்க்க, மனசுல அறகுறையா ஒரு விஷயத்தை ஆசை போட்டுட்டு இந்த கிறிஸ்டல் கிட்ட வரக்கூடாது, எந்த குழப்பமும் இல்லாம அடுத்த வாட்டி வா அப்படின்னு வீராவை அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய பசங்க வந்து ட்ரை பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு சுகி ராணா கிட்ட யாரோட பொட்டன்ஷியல் லெவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு யாரோடதுமே திருப்தியா இல்ல சுகி அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு ராணா. சுகிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அமைதியா இருந்தாரு. திரும்பவும் ராணாவே அழகி மேகா 2 பேரையும் கூப்பிட சொன்னாரு. எனக்கு இவங்களோட பொட்டன்ஷியல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்க வயசுக்கு மீறின முதிர்ச்சியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே இவங்க 2 பேரும் என்னோட டாப் 2 டிசைபிள்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு ராணா. அதாவது ராணாவோட சீடர்கள்னு வச்சுக்கலாம். அழகி மேகா 2 பேரும் இத ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. அடுத்த நிமிஷம் ராணா சுகி 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பக்கத்திலேயே நின்னாங்க. ராணா எல்லாருக்கும் பொதுவா கை காட்டி ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டாரு. இங்க வீரா அழகிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவளை பாராட்டிட்டு தனியா ஒரு இடத்துக்கு வந்தவன பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது. என்ன வீரா ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு உன் மனசுல ஏகப்பட்ட குழப்பம் அப்படின்னு கேட்டுச்சு. தெரியல பட்டு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வீரா சொன்னான். சரி விடு, எல்லா இடத்துலயும் நம்ம ஜெயிக்காம இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். நீ ராணா எதிர நெற்றிக்கன் பவர் வச்சு அந்த கிறிஸ்டலையே உடைக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணி இருந்தா இன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். அதனால தான் ஏதோ ஒண்ணு தடுத்து இந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. வீரா எதையும் பெருசா எடுத்துக்கல. ஜெயா மாரா கூட சகஜமா பேச ஆரம்பிச்சான். இங்க ராணா ரூம்ல அவரை சுத்தி இருக்கிற மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கண்ணு நொடிக்கு ஒரு தரம் சுகியத்தான் பார்த்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டு கிளம்பும் போது சுகிய மட்டும் இருக்க சொன்னாரு. என்ன சுகி, வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை, யார பத்தி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நேரடியா கேட்டாரு ராணா. ராணாவுக்கு கீழே எவ்வளவு பேர் இருந்தாலும் சுகி எப்போதுமே அவருக்கு ஸ்பெஷல். மாஸ்டர் வீரான்னு ஒரு பையன் ஜீனியஸ் 20ல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சுகி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு. அப்படியா அப்படின்னு ராணா எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு, இப்ப என்ன வீராவையும் மேகா அழகி கூட சேர்த்துக்கணுமா அப்படின்னு சிரிச்சாரு. மாஸ்டர் அப்படின்னு ராணா கைய பிடிச்சு சுகி அவர் நினைச்சத சொன்னதுக்கு நன்றி கலந்த பார்வைய பார்த்தார். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அந்த வீராவையும் சேர்த்து இனிமே 3 பேரும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ராணா சொன்னாரு. சுகிக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் அகாடமி சம்பந்தமான விஷயங்களை பேசிட்டு கிளம்பிட்டாரு. இங்க அழகி டென்ட்ல அவளுக்கு தேவையானத வீரா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. எப்போ ராணாவே அவளை செலக்ட் பண்ணிட்டாரோ இனிமே அவங்க இருக்க கூடாது, ஸ்கை கார்ட்ஸ் பெட்டாலியனுக்கு போயிடணும். அதுக்காக தான் ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. அழகி டென்ட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எதுவுமே பேசல. ஏதாவது சொன்னா வீரா எப்படியும் வாய் அடைச்சிடுவான்னு அமைதியாவே வேலை பார்த்துட்டு இருந்தா. அங்க புதுசா பசங்க இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் சகஜமா பேசு, கோவம் வந்தா வாய் விட்டுடாத அப்படின்னு வீரா அவளுக்கு அட்வைஸ் பண்ணா. சரியா ஜெயா மாரா 2 பேரும் அப்பதான் உள்ள வந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம் அப்படின்னு அவங்க முகத்திலையும் ஒரு லாரி சோகம் இருந்துச்சு.
ஹே, இப்ப என்னடா ஆளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னா இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான். கலகலன்னு சிரிங்க அப்படின்னு வீரா சொன்னா. உடனே மாறா சும்மா இல்லாம கல 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 அப்படின்னு பல்ல காட்ட அழகி டக்குன்னு சிரிச்சிட்டா. ஐயோ வீராண்ணா, இவன் எதுக்கு சோகமா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை விட இங்க போட்ட சோறத்தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதுக்கு தான் இந்த சோகம் அப்படின்னு முகத்தை பாவமா வச்சுக்கிட்டா. சரியா அப்ப உள்ள வந்த கேசி, என்ன அழகி வீரா 2 பேரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். நான் எங்கடா கிளம்பணும் அப்படின்னு, அழகிய தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு வீரா பதில் சொன்னான். நிஜமா சொல்றேன் அழகி, ராணா மாஸ்டர் பக்கத்துல போய் நிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருந்துச்சு. நீ எப்படித்தான் அந்த கிறிஸ்டலை பிடிச்ச அப்படின்னு கேசி தோலை குலுக்குனான். ஆமா, அந்த கிறிஸ்டல்ல இது வரைக்கும் யாருக்கு அதிக சர்க்கிள் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு ஜெயா கேட்டா. எனக்கு தெரியும் ஜெயா, இப்பதான் பசங்க பேசிக்கிட்டாங்க. யாரோ யோகின்னு ஒரு பையன், அவன் அந்த கிறிஸ்டலை பிடிச்சு 8 சர்க்கிள் வந்ததா சொல்றாங்கப்பா அப்படின்னு கேசி சொன்னான். ஒரு நாளைக்கு 8 தடவை மீல் சாப்பிடுற நீ ஷாக் ஆக கூடாது. டோர் க்ளோஸ் பண்ணு. ஆக்ஷன்ல மாறா ஜெயா வாய மூடினான். சீப்போ அப்படின்னு ஜெயா அவனை எப்போதும் போல மதிக்காம அழகிய கட்டிக்கிட்டு, நான் கிளம்புறேன்டி, திரும்பவும் உன்னை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. அடுத்ததா அழகிய வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வீராவுக்கு ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அவனை ஃபீல் பண்ண விடாம பட்டு உடனே வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அவனை சிரிக்க வச்சுட்டு, நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.